கேல யோகம், கோடீஸ்வர யோகம் என்றால் என்ன? இதனால என்ன நன்மை? எந்த 2 கிரகங்கள் இணையும் போது இந்த கேல யோக, கோடீஸ்வர யோக அமைப்பு ஏற்படும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாங்க. வணக்கம், நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எந்த ஒரு ஜாதகத்தில் குரு மற்றும் கேது ஆகிய 2 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறதோ அந்த அமைப்பிற்கு பெயர், அந்த இணைவிற்கு பெயர் கேல யோகம்ங்க. கேல யோகம் அப்படிங்கிறதும் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறதுக்கும் என்ன ஒரு அர்த்தம்? குரு தனக்காரகன், பணத்தை கொடுக்கக்கூடியவர். ஒருவர் கோடீஸ்வரனாக ஆக வேண்டும் அப்படின்னா அவருக்கு குரு பகவான் அவருடைய ஜாதகத்துல மிகவும் வலிமையாக இருக்க வேண்டும். பணத்துக்கு காரணமானவர் குரு பகவான் தான். அதனாலதான் வட்டி தொழில், இது மாதிரி தொழில்களுக்கு பணம் சார்ந்த வங்கியில கேசியர், இது மாதிரி அமைப்புகள் அனைத்திற்குமே காரணமானவர் இந்த குரு பகவான் தான். தங்கத்திற்கு காரணமான கிரகம். இது மாதிரி செல்வ வளம் மிகுந்த அனைத்தையுமே குறிக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். அப்படி இருக்கும்போது அவரோடு கேது சேர்வது கேல யோகம், கோடீஸ்வர யோகம் அப்படின்னு மூல நூல்கள்ல மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குங்க. ஐயா, கேது ஒரு பாவ கிரகமாச்சே, அவர் போய் ஒரு சுபராகிய குருவோடு இணையும் போது இந்த இடத்துல குரு கெட்டு போயிடுவாரே, அப்புறம் எப்படி அவரு தன்னுடைய பணத்தை கொடுப்பார், அப்புறம் எப்படி அவரை கோடீஸ்வரன் ஆக்குவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல கேதுவை நீங்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். கேது ஒரு பாவ கிரகமா அப்படின்னு கேட்டா ஆமா, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கேது பாவ கிரக வரிசையில் வரக்கூடியவர் தான். ஆனால் கேது மிகப்பெரிய ஒரு பாவர் அல்ல. ராகு அளவிற்கு மிகப்பெரிய கெடுதல்களை செய்யக்கூடிய ஒரு பாவர் அல்ல கேது. கேது சொல்ல போனால் கொஞ்சம் சுப தன்மையை கொண்டவர். அவர் எந்த கிரகங்களோடு சேர்கிறாரோ அந்த கிரகங்களின் காரகத்துவங்களை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியவர். ஒரு ஃபில்டரை போல செயல்படுவார், ஒரு வடிகட்டியை போல. ஒரு கிரகத்திடம் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை எல்லாம் வடிகட்டி அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை அதிகமாக வெளிப்படுத்த செய்யக்கூடியவர் இந்த கேது பகவான் தாங்க. இதைத்தான் ஜோதிடத்துல சூட்சம வலு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல பணத்தை கொடுக்கக்கூடிய, தனத்தை கொடுக்கக்கூடிய, அந்த செல்வத்திற்கு காரணமான குரு பகவானோடு கேது இணையும் பொழுது குரு தர வேண்டிய அந்த பணத்தையும் செல்வத்தையும் மிக அதிகமாக கொடுக்க சொல்லி இந்த கேது அவரை தூண்டுவார். அதனால் அந்த குரு தன்னால் எவ்வளவு முடியுமோ அதை விட அதிகமாக நற்பலன்களை செய்ய முயற்சி செய்வார். அப்போதுதான் ஒருவருக்கு கோடிக்கணக்கிலான செல்வம் சேரும். இதைத்தான் கேல யோகம், கோடீஸ்வர யோகம் அப்படின்னு வெகு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது நம்மளுடைய ஜோதிடத்துல. சரி, இந்த அமைப்பு எப்போது மிக வலிமையாக செயல்படும்? நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல பணத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான், கேது பகவான் கிடையாது. கேதுவை பற்றி முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். கேது ஒரு ஆன்மீக கிரகம், நல்லவற்றை அதிகமாக தூண்டக்கூடியவர், ஒரு நல்ல காரியங்களை அதிகமான இடங்களுக்கு பரப்பக்கூடியவர், அது போன்று ஒன்றை பெரிதாக்கக்கூடியவர் கேது. அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வெளிக்கொண்டு வரக்கூடியவர் கேது. அப்ப அவரிடம் பெரிதாக பணம் இல்லை. கேது எப்பயுமே பணத்தை தரமாட்டார். கேது ஒரு ஆன்மீக கிரகம், பற்றற்ற ஒரு நிலையை தான் கொடுப்பார். அப்படி இருக்கும்போது அவர் குருவோடு சேரும் போது குருவிடம் இருக்கக்கூடிய நல்ல தன்மைகளை தான் அதிகமாக பெருக்கி தர போகிறாரே ஒழிய அவராக எதுவும் இங்கே கொடுக்க போவதில்லை. அப்ப ஒருவருக்கு இந்த கேல யோகம் அப்படிங்கிறது மிக வலிமையாக செயல்படணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்துல குரு பகவான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வலிமையாக இருக்க வேண்டும். சரி, குரு வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன? குரு பகவான் கடகத்துல உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுலயே மிக வலிமையான ஒரு அமைப்புங்க குரு பகவானுக்கு. அப்ப அந்த உச்ச குருவோடு கேது சேரக்கூடிய அமைப்பு ஒருவருக்கு மிக அதிகமான பணத்தையும் செல்வத்தையும் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தையும் கொடுப்பதற்கு தகுதியான ஒரு அமைப்பு. ஏன்னா இந்த இடத்துல காரகனாகிய குரு பகவான் மிக அதிகபட்ச வலிமையான உச்ச வலிமையில் இருக்கிறார். இதற்கு அடுத்த மாதிரி குரு தன்னுடைய தனுசு வீட்டுல, தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டுல, சொந்த வீட்டிலே ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த இடத்திலையும் தனுசுல குரு மற்றும் கேது சேர்க்கை இருப்பது இதுல அதிகமான செல்வத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த இடத்துல கேது குருவோடு இணைந்திருப்பது மட்டுமல்லாமல் குருவின் வீட்டிலேயே இருக்கிறார். அப்ப அந்த கேது திசை காலகட்டங்கள்ல குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய கேது குருவாகவே மாறி பலன் தருவார். அப்ப இதுவுமே ஒரு மிக சிறப்பான ஒரு நல்ல அமைப்பு தான், தனுசுல குரு கேது சேர்க்கை இருப்பதும். அதே போலத்தான் அதற்கு அடுத்த மாதிரி குருவின் இன்னொரு வீடாகிய மீன வீட்டுல குருவும் கேதுவும் சேர்க்கை இருப்பதும் அதே போன்ற ஒரு வலிமையான அமைப்பு தான். மீனம் கேதுவுக்கு கொஞ்சம் பிடிச்ச வீடு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவர் குருவோடு சேர்ந்து குருவோட வீட்டிலேயே இருப்பது மிக அதிகமான நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பு. இந்த கேல யோகம்ங்கிறது மிக சிறப்பாக செயல்படும் இந்த இடத்துல. இது எல்லாம் ஸ்தான பலத்துல குரு பகவான் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருக்கும் பொழுது அவரோடு கேது சேரும் போது அதிகமான நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பு. ஐயா, அப்ப எனக்கு இந்த மாதிரி இடங்கள்ல கேது இல்லையே, எனக்கு கேது குருவோடு இணைந்திருந்தாலும் கூட அவரு ஆட்சியாகவோ உச்சமாகவோ அந்த குரு பகவான் இல்லையே, அப்படின்னு எனக்கு அந்த அளவுக்கு அதிகமான நற்பலன்கள் கிடைக்காதா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. இதற்கு அடுத்த மாதிரி குரு பகவான் திக்பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு. குரு லக்கணத்திலேயே திக்பலத்தை அடையக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்துல லக்கண
தனஸ்தானத்திலே இருக்கிறாரு அப்படின்னா அவர் பரிபூர்ண திக்பலத்தில் இருக்கிறார்னு அர்த்தம். இது ஆட்சிக்கு நிகரான ஒரு பலத்தை அந்த குரு பகவானுக்கு கொடுக்கும். அப்ப அந்த இடத்துல கேது சேர்ந்து இருப்பதும் குருவோடு இந்த இடத்திலும் கேல யோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் வலிமையாகவே செயல்படும். இதற்கு அடுத்த மாதிரி 2ஆம் ஸ்தானமாகிய தனஸ்தானத்துல குரு பகவான் இருப்பது இதுவும் நல்ல ஒரு வலிமையான அமைப்பு தாங்க. ஏன்னா லக்கணத்துல திக்பலத்தை அடையக்கூடியவர் அதற்கு அடுத்த மாதிரி 2ஆம் பாவத்துல இருக்கும் பொழுதும் 90% திக்பல வலிமையிலேயே இருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துலயும் கேது சேர்வது இங்கேயும் பெரிய அளவுல பணத்தை பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏன்னா 2ஆம் பாவகம் என்பதே தனஸ்தானம். கேது எந்த வீட்டில் இருக்கிறாரோ, யாருடைய வீட்டில் இருக்கிறாரோ, யாரோடு சேர்ந்திருக்கிறாரோ அவர்களுடைய குணங்களை எல்லாம் அப்படியே பிரதிபலிக்கக்கூடியவர் இந்த கேது பகவான். அப்ப 2ஆம் பாவகமாகிய தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது தன காரகனாகவே மாறி அந்த இடத்துல அதிகமான செல்வங்களை கொடுப்பார். குருவோடு இணைந்திருக்கும் போது அந்த இடத்துல ஆதிபத்தியம் காரகம் இரண்டுமே தனம் என மாறும் பொழுது அவர்கள் அந்த இடத்தில் அதிகமான செல்வத்தை கொடுப்பார்கள். ஆக இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு தான் 2ஆம் பாவத்தில் குரு கேது சேர்க்கை இருப்பது. அடுத்ததாக குரு பகவான் ஒரு மிகப்பெரிய சுபர் அப்படிங்கும் போது அவர் திரிகோண வீடுகளில் இருக்கும் பொழுது அதிகமான நற்பலன்களை தருவார். சுபர்கள் திரிகோணங்களிலும் பாவர்கள் கேந்திரங்களில் இருக்கும் போது அதிகமான நன்மைகளை தருவார்கள். அந்த அமைப்பின்படி 5, 9ஆம் பாவங்களாகிய திரிகோண ஸ்தானங்களில் இந்த குரு கேதை சேர்க்கை இருக்கும் பொழுதும் அவர்களுக்கும் அதிகமான செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தந்தை வழியிலான அதிகமான சொத்துக்களையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த குரு கேது சேர்க்கை. அப்ப இதுவும் மிகவும் வலிமையான ஒரு அமைப்பு. 5, 9ஆம் பாவம் குரு பகவான் கேதுவோடு இணைந்திருப்பது. அதற்கு அடுத்த மாதிரி இப்ப கேது ஒரு பாவ கிரகம் பார்த்தோம். அவரு கேந்திர ஸ்தானங்களில் வலிமையாக இருப்பார். 1, 4, 7, 10 என சொல்லப்படக்கூடிய இந்த கேந்திர ஸ்தானங்கள்ல குரு கேது சேர்ந்து இருப்பது அடுத்தபடியான ஒரு வலிமையான அமைப்பு. குரு திரிகோணங்களில் இருக்கும் போதுதான் மிகவும் வலிமையாக இருப்பார். இருந்தாலும் கூட கேந்திர ஸ்தானமும் அப்படி ஒன்றும் குறைவான ஸ்தானம் இல்லை. திரிகோணத்திற்கு அடுத்தபடியாக வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த கேந்திர ஸ்தானங்கள். இந்த இடங்களில் இருக்கும் போதும் குரு கேது சேர்க்கை மிக அதிகமான நற்பலன்களை அவர்களுக்கு கொடுக்கவே செய்யும். சரி, இதற்கு அடுத்த மாதிரி 3 மற்றும் 11ஆம் ஸ்தானங்கள் சகோதர ஸ்தானங்களாகிய 3ஆம் பாவகம் மற்றும் 11ஆம் பாவகம் இந்த குரு கேது சேர்க்கை இருக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமாக இருக்கலாம். ஏன்னா 3ஆம் பாவகத்துல இருப்பது குருவுக்கு பெரிய அளவுல இந்த இடத்துல மறைவை கொடுக்காது. அவர் கேதுவோடு இணைந்திருந்து நேராக 9ஆம் பாவகத்தை பார்த்து பாக்கிய ஸ்தானத்தை தான் வலிமைப்படுத்த இருக்கிறார். அதோடு 3இல் இருந்தாலும் கூட அவர் 11ஆம் பாவகத்தை பார்க்கக்கூடிய அமைப்பிலேயே இருப்பார். ஆக பாக்கிய ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த கேல யோக அமைப்புல 3ஆம் பாவத்தில் இருந்தாலும் கூட நற்பலன்களையே தருவார். அதே 11ஆம் பாவத்தில் இருந்தா என்ன மாதிரி பலன்களை தருவார்? 11ஆம் பாவம் தாங்க லாபஸ்தானம். ஆக பணத்தை கொடுக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை லாபஸ்தானத்தில் இருக்கும் போது என்ன செய்யும்? மிக அதிகமான லாபத்தை கொடுக்கும் அவர்கள் செய்யும் தொழில்ல. அப்ப இந்த லாபஸ்தானமாகிய 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 5ஆம் பாவகமாகிய பஞ்சமஸ்தானத்தை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குழந்தைகளை தரக்கூடிய ஸ்தானத்தை பார்த்து வலிமைப்படுத்துவதனால இந்த 11ஆம் பாவத்தில் குரு கேது சேர்க்கை இருப்பதும் ஒரு வலிமையான அமைப்பு தான். ஐயா, அப்ப கேந்திர திரிகோணங்கள்ல இருக்கலாம், 3, 11ஆம் இடங்கள் மாதிரி லாபஸ்தானம் மாதிரி சகோதர ஸ்தானங்களிலும் இருக்கலாம். அப்படின்னா 6, 8, 12 மாதிரி கடுமையான மறைவு ஸ்தானங்களில் இந்த சேர்க்கை இருந்தா வேலை செய்யாதா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. இந்த குரு கேது சேர்க்கை அப்படிங்கிறது மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும். ஆனா என்ன, கொஞ்சம் குறைவான நன்மைகளை தரும். 10 கோடி கொடுக்கிற இடத்துல 5 கோடி தான் கொடுக்கும். ஏன்னா என்ன இருந்தாலும் இந்த இடத்துல குரு பகவான் முதலில் மறைந்து விடுகிறார். பிறகுதான் அவர் கேதுவோடு இணைந்து இந்த ஒரு கோடீஸ்வர யோக அமைப்பை உண்டு பண்ணுகிறார். அப்படிங்கும் போது கேந்திரங்களிலோ திரிகோணங்களிலோ இருக்கும் அளவிற்கு அவர் வலிமையாக இல்லாவிட்டாலும் கூட ஓரளவிற்கு தன்னால் முடிந்த தன்னுடைய காரகத்துவமாகிய பணத்தை கொடுக்கக்கூடிய வலிமையிலேயே இருப்பார் இந்த இடத்துல இருக்கும் பொழுது. ஏன்னா 6ஆம் பாவகத்தில் இருக்கும் பொழுது அவரு 10ஆம் பாவமாகிய தொழில் ஸ்தானத்தையும் 2ஆம் பாவமாகிய தனஸ்தானத்தையும் பார்த்து வலிமைப்படுத்துகிறார். ஆக குரு பகவான் மறைந்திருந்தாலும் கூட அவருடைய பார்வைகள் தொழில் ஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் வலிமைப்படுத்துவதனால வேலை தொழிலின் மூலமாக மிகப்பெரிய ஒரு செல்வத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் இந்த 6ஆம் பாவத்துல குரு கேது சேர்க்கை இருப்பது. ஐயா, அப்ப 8ஆம் பாவத்துல மிக கடுமையாக குரு மறைவாரா அப்படின்னு கேட்டா ஆமாங்க. 8ஆம் பாவகம் குருவுக்கு மிக கடுமையான ஒரு மறைவு ஸ்தானம் தான். இருந்தாலும் கூட இந்த இடத்திலும் பணம் சார்ந்த அமைப்புகளுக்கு பெரிதாக கெடுதல்கள் இருக்காது. ஏன்னா குரு 8இல் இருந்து கொண்டு நேராக தன்னுடைய பார்வையின் மூலமாக சம சப்தமாக 2ஆம் பாவமாகிய தனஸ்தானத்தை பார்த்து இந்த இடத்திலும் வலிமைப்படுத்தவே செய்கிறார்.
ஆக இந்த கேல யோக அமைப்பு அப்படிங்கிறது 8ல் இருந்தாலும் கூட தனஸ்தானத்தை வலிமைப்படுத்துவதனால நிச்சயமாக அதிகமான செல்வத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். 8ல் இருப்பதனால திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி ஒரு சில விஷயங்களின் மூலமாக திடீரென பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். வெளியூர் வெளி மாநிலங்களின் மூலமாக லாபத்தை கொடுக்கக்கூடியதாகவும் பிறருடைய பணத்தின் மூலமாக நமக்கு ஒரு செல்வாக்கையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். இந்த மறைவு ஸ்தானங்களில் குரு பகவான் கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த கேல யோக அமைப்பு அப்படின்னா 12ஆம் பாவத்தில் இருப்பது அதை விட ஒரு குறைவான அமைப்பா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. இந்த இடத்துல 8ஆம் பாவகத்தை விட 12ஆம் பாவத்துல குரு பகவான் கொஞ்சம் வலிமையாகவே இருப்பார். ஏங்க குரு பகவான் லக்கணத்துல திக்பலத்தை அடையக்கூடியவர்னு பார்த்தோம். அப்ப அவர் லக்கணத்திற்கு முந்தைய ஸ்தானமாகிய 12ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுதும் 90% திக்பல வலிமையிலேயே இருப்பார். அப்ப என்னதான் அவரு தனஸ்தானத்தை பார்க்கல அப்படின்னு சொன்னாலும் கூட தன காரகனாகிய அந்த குரு பகவான் 12ல அரை பங்கு தான் மறைவு ஸ்தானம் 12ஆம் பாவத்துல. அந்த மாதிரி ஒரு குறைவான மறைவு ஸ்தானத்துல திக்பலத்துக்கு அருகில கொஞ்சம் வலிமையாகவே இருக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கும் பெரிய அளவிலான தனத்தின் மூலமான லாபத்தை கொடுக்கும், செல்வத்தை பெரிய அளவுல சேர்க்கும், கோடீஸ்வர யோகத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதை காட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆக இந்த குரு பகவான் எந்த இடங்களில் இருந்தாலும் அவர்களுக்கு இதனால் நன்மையை தான் உண்டு பண்ணுவாரே ஒழிய பெரிய அளவு கெடுதல்கள் எதுவுமே இருக்காது. சரிங்க, குரு கேது சேர்க்கை இருப்பதைத்தான் கேல யோகம் கோடீஸ்வர யோகம் சொல்றோம். குரு கேது பார்வை இருந்தாலும் அதை நம்ம கேல யோகம்னு எடுத்துக்கலாமா? குரு கேதுவை பார்க்கிறார். குரு தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வைகளின் மூலமாக கேதுவை பார்த்தாலும் அது இதே போன்று ஒரு கேல யோகம் கோடீஸ்வர யோகமாக வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. குரு கேது சேர்க்கை தான் கேல யோகம் கோடீஸ்வர யோகம் சொல்லப்பட்டிருக்கே ஒழிய குருவின் பார்வை கேதுவுக்கு கிடைப்பது அது மாதிரி ஒரு அமைப்பாக சொல்லப்படவில்லை. இருந்தாலும் கூட குரு கேதுவை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். அதனால இந்த யோக அமைப்பில் ஒரு சிறிய அளவிலான நற்பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கவே செய்யும். உதாரணமாக உங்களுக்கு லக்கணத்திலேயே கேது இருக்குன்னா குரு பகவான் 5 அல்லது 9ஆம் பாவங்கள்ல இருந்து இந்த கேதுவை பார்க்கிறாரு அப்படின்னா அது ஒரு நல்ல அமைப்பு. கேது திசையில ஒரு அளவிற்கு தனக்காரகனாகிய இந்த குருவின் பார்வை படுவதனால அந்த கேது கொஞ்சம் நற்பலன்களை கொடுப்பார், கொஞ்சம் அதிகமான தனத்தை கொடுக்கக்கூடிய வலிமையிலேயே இருப்பார். ஆனா சம சப்தமமாக 7ஆம் பாவகத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய நேரெதிர் பார்வையின் மூலமாக குரு பகவான் கேதுவை பார்ப்பது அப்படி ஒரு நல்ல அமைப்பு இல்லை இந்த இடத்துல. ஏன்னா கேது இருக்கக்கூடிய இடத்திற்கு நேர் எதிரில் 7ஆம் பாவத்துல தான் ராகு இருக்கும். அப்ப அந்த ராகுவோடு இணைந்து இந்த குரு பகவான் கேதுவை பார்ப்பதனால பெரிய அளவுல இந்த இடத்துல லாபம் இல்லை. தனக்காரகனாகிய குரு பகவான் ராகுவோடு இணைந்து இந்த இடத்துல பலவீனப்பட்டு விடுகிறார் முதல்ல. அப்புறம் எப்படி அவர் கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பார்? குரு கேதுவோடு இணையும் போது அவருடைய தனம், குழந்தைகள் இது மாதிரி அமைப்புகளை வளர்க்கும். ஆனா அதே குரு பகவான் ராகுவோடு இணையும் போது அந்த தனம், குழந்தைகள் இது மாதிரி அவருடைய காரகத்துவங்கள் அனைத்தையுமே இந்த ராகு கெடுக்கும். குரு ராகு சேர்க்கை குரு சண்டால யோகம் என சொல்லப்படக்கூடிய ஒரு வேறு வகையான யோகமாகத்தான் இந்த இடத்தில் செயல்படுமே ஒழிய கேல யோக அமைப்பில் செயல்படாது. அதனால ராகுவோடு குரு இணைந்திருந்து கேதுவை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படி ஒன்றும் நல்ல அமைப்பு இல்லை. அதற்கு பொதுவா குரு தன்னுடைய சிறப்பு பார்வைகளாகிய 5, 9ஆம் பார்வைகளின் மூலமாக கேதுவை பார்ப்பது இந்த இடத்தில் நல்லது. அதுதான் குருவுக்கு பாதுகாப்பான ஒரு அமைப்பும் கூட. சரி, இந்த அமைப்பு எப்போது மிக வலிமையாக செயல்படும்? இந்த குருவும் கேதுவும் சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வீடு வலிமையான வீடாக இருக்கும் பொழுது அந்த குரு திசையிலும் கேது திசையிலும் அதிகமான நன்மைகள் ஏற்படும். எந்த ஒரு கிரகம் அதிகமான நற்பலன்களை செய்ய வேண்டும் என்றாலும் வீடு கொடுத்த கிரகம் வலிமையாக இருக்க வேண்டும். அந்த அமைப்பின்படி ஒரு உதாரணத்திற்காக இந்த குருவும் கேதுவும் சேர்ந்து மகர வீட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல குரு நீச்சமாக கூட இருந்து விட்டு போகிறார், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு வகையிலான நீச்சபங்க அமைப்புகள் அவருக்கு கிடைத்தால் அதிகமான நன்மைகளை செய்யத்தான் செய்வார். அப்படி இருக்கக்கூடிய இந்த குரு கேது உச்சனாகிய சனியின் வீட்டில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. சனி பகவான் துலாத்துல உச்சமாக இருக்கிறார். அப்ப உச்சனின் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குருவும் கேதுவும் தன்னுடைய குரு திசையிலும் கேது திசையிலும் அதிகமான நற்பலன்களை தருவார்கள். அதே போன்று இன்னொரு ஆட்சி பெற்ற சுப கிரகங்களினுடைய பார்வை அவருக்கு கிடைக்கும் பொழுதும் வலிமையான சுபர்களின் பார்வை அவருக்கு கிடைக்கும் போது இந்த இடத்திலும் அதிகமான நற்பலன்களை செய்வார்கள். உதாரணத்திற்கு இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய குருவையும் கேதுவையும் கடகத்திலிருந்து சந்திரன், ஆட்சி பெற்ற சந்திரன் பார்க்கிறாரு, பௌர்ணமியை ஒட்டிய ஒளி பொருந்திய சந்திரன் பார்க்கிறாரு அப்படின்னா இந்த இடத்திலும் இவர்களுக்கு அதிகமான நற்பலன்களை இந்த கிரக சேர்க்கை உண்டு பண்ணும். இந்த இடத்துல இந்த கேல யோகம் மிகவும் வலிமையாக செயல்படும். அதற்கு அடுத்த மாதிரி இன்னொரு சுபரோடு இந்த குருவும் கேதுவும் இணைந்திருப்பது. இவ்வளவு நேரம் தனியாக இணைந்திருப்பதை பார்த்தோம். இப்போது இன்னொரு சுபரோடு சேர்ந்து இணைந்திருப்பது. உதாரணமாக ரிஷபத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு குருவும் கேதுவும் இணைந்திருப்பதும் ஒரு நல்ல அமைப்பு தான். இந்த இடத்திலும் இந்த கேல யோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கலப்பு பலன்களை கொடுத்தாலும்
அதிகமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல கேது குருவோடு மட்டும் இணையல, சுக்கிரனோடும் இணைந்திருக்கிறார். ஆக அவருடைய தன்மைகள் கொஞ்சம் கலப்பு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட இந்த இடத்திலும் அது அதிகமான தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகவே செயல்படும். சரிங்க, எங்க இருக்கக்கூடாது, எப்படி இருக்கக்கூடாது? எனக்கு குருவும் கேதுவும் சேர்க்கை இருக்கு, ஆனா எனக்கு அந்த இது வேலை செய்யலையே அப்படின்னா, அந்த குரு கேது பாபத்துவமாக இருந்தால் அந்த கேல யோக அமைப்பு பலவீனப்படும். கோடிகளை தர வேண்டிய கிரகம் வெறும் லட்சங்களை மட்டுமே கொடுக்கும். அது என்னங்க அமைப்பு? உதாரணமாக சிம்மத்துல குருவும் கேதுவும் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் சூரியன் மற்றும் சந்திரனோடு இணைந்திருப்பது. இந்த இடத்துல 2 விஷயங்கள் பாவத்துவமாக நடந்திருக்கிறது. ஒன்று, அமாவாசை சந்திரனோடு குருவும் கேதுவும் சேர்ந்திருக்கிறார்கள். அதுலயும் சந்திரன் மிகவும் ஒரு பகை கிரகம் கேதுவுக்கு. அப்ப பகைவரோடு இந்த இடத்துல இருக்கக்கூடியவர், அமாவாசை இருள் சந்திரனோடு இருக்கக்கூடிய இந்த கேது இந்த இடத்துல கெட்டு போயிடுறாரு. அதனால அதிகமான நன்மைகளை தர முடியாதவராகி விடுகிறார். அதே போல சூரியனோடு இணைந்திருக்கும் போது இந்த இடத்துல குரு பகவான் அஸ்தங்க தோஷத்தை அடைவார். அதுவே சூரியன் கேது சேர்க்கை இருக்கும் போது அந்த இடத்துல கிரகண தோஷம் உண்டாகும். ஆக கேது மிக அதிகமான பகைத்தன்மை உள்ள சூரியனுடைய வீட்டுல சூரியனுடைய சந்திரனுடைய 2 பகைவர்களோடு இணைந்திருக்கும் போது அவர் நற்பலன்களை தர முடியாதவராகி விடுகிறார். இது போலதான் சனி மற்றும் செவ்வாயினோடு இணையும் பொழுதும் அவர் தர வேண்டிய நற்பலன்கள் அந்த இடத்துல குறைந்து விடும். அது வேறு மாதிரியான நற்பலன்களாக மாறிவிடும். தனத்தை கொடுக்க வேண்டிய கிரகம் வேறு விதமான அறிவு, புத்திசாலித்தனம், ஆன்மீக சிந்தனை ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு போய்விடும் சனியோடு இணையும் பொழுது. அதே போல சனியின் பார்வையில் இருக்கும் பொழுதும் இந்த கேல யோகம், கோடீஸ்வர யோகம்ங்கிறது கொஞ்சம் பங்கப்பட்டு போய்விடும். சனி நேர் எதிரில் ராகுவோடு இணைந்து பாவத்துவம் அடைந்து அந்த கடுமையான பார்வையின் மூலமாக இந்த குருவையும் கேதுவையும் பார்க்கும்போது இந்த கேல யோகம் சரியாக வேலை செய்யாது. அந்த குரு கேது இணைவு இந்த இடத்தில் பலவீனப்பட்டு போகிறது, பங்கப்பட்டு போய்விடுகிறது அந்த யோக அமைப்பு. இதனோடு செவ்வாயும் பார்க்கிறாரு. இயல்பாக இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வையே இந்த குரு கேது இணைவை பலவீனப்படுத்தக்கூடியதுதான். சனி செவ்வாய் இருவரும் ஒரே நேரத்துல இந்த குருவையும் கேதுவையும் பார்க்கக்கூடிய அமைப்பு அந்த யோகம் பெரிய அளவுல பலன் தராது. அது இருப்பதனால பெரிய அளவில் நன்மைகள் இல்லை. அவர்களுடைய பலன்கள் இந்த இடத்துல குறைந்து விட்டன அப்படிங்கிறதை காட்டக்கூடிய ஒரு பாவத்துவ அமைப்பு இந்த இடத்துல. அதே போல வீடு கொடுத்த கிரகம் எப்படி வலிமையாக இருக்க வேண்டும், அந்த தசா புத்திகள் மிகப்பெரிய அளவுல நன்மைகளை தர வேண்டும் அப்படின்னு பார்த்தோமோ, அதே போல அந்த கிரகங்கள் வீடு கொடுத்த அந்த அதிபதிகள் பலவீனமாக இருக்கும் போதும் அந்த கிரகங்கள் பெரிய அளவில் நன்மைகளை செய்யாது, அந்த சேர்க்கை பெரிய அளவுல நன்மைகளை செய்யாது. உதாரணமாக ஒரு சிம்ம லக்கணத்திற்கு 6ஆம் பாவத்துல குரு நீச்சமாகி கேதுவோடு இணைந்து மறைவு ஸ்தானத்துல நீச்சத்தோடு இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் திக்பலத்தை இழந்து நீச்சனாகிய சனியின் வீட்டுல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சுத்தமாக இந்த கே திசையோ குரு திசையோ அதிகமான நற்பலன்களை கொடுக்க முடியாமல் போய்விடும். ஏன்னா இந்த இடத்துல அவர்கள் எல்லா விதத்திலையுமே பலவீனப்பட்டிருக்கிறார்கள். முதலில் 6ஆம் பாவத்துல மறைந்திருக்கிறார்கள், 2வது நீச்சனோடு வீட்டில் இருக்கிறார்கள், அந்த குருவே தனக்காரகனே நீச்சமாக இருக்கிறார். ஆக இந்த மாதிரி அமைப்புகள்ல இந்த குரு கேது சேர்க்கை பலவீனப்பட்டு போய் பெரிய அளவிலான செல்வத்தை கொடுக்க முடியாத ஒரு அமைப்புக்கு வந்துவிடும். சரிங்க, இன்னைக்கு இந்த வீடியோல குரு கேது சேர்க்கை என்ற கேல யோக கோடீஸ்வர யோக அமைப்பு யாருக்கு அதிகமான நற்பலன்களை தரும், எந்தெந்த இடங்கள்ல எப்படிப்பட்ட அமைப்புகள்ல இருக்கும்போது பெரிய அளவிலான செல்வத்தையும் கோடிக்கணக்கான பணத்தையும் தரும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீடைல்டா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.